ஃபிஷ் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போடுறேங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெப்பர், கொஞ்சம் லெமன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? இதை நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 hour நம்ம வச்சு எடுத்தாச்சு. நல்லா ஊறி இருக்குது. இனி நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக பொரிச்சா போதும். நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், வெந்திருக்கு. இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா வேகட்டும். நம்ம திருப்பி போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ நல்லா ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம தாளிச்சிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் நிறையா விட்டுருந்தேன் இல்லையா? கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய், கூடவே சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விடலாங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகலாம். இப்போ ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிட்டோம். இப்போ இது கூடவே குடமிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், குடமிளகா எல்லாமே நல்லா வணங்கணும். இப்போது கொஞ்சம் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 5-6 பல் பொடியாக கரைஞ்சி வச்சுருக்கேன்.
நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் தான் சால்ட் ஆட் பண்ணோம், இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். இது எல்லாமே நல்லா வணங்கணும், இதோட பச்சை வாசல்லாம் போகணும். மல்லித்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசலும் நல்லா போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ இது நல்லா வணங்கி வச்சுங்க. இப்போ இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இது சும்மா இதை நடுவுலேயே இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க போதும். இப்போ முட்டையை நல்லா எல்லாத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுங்க போதும், தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லெமன் புழிஞ்சிருக்கோம் இல்லையா, அவ்வளோதான். இப்போது கொஞ்சம் மல்லித்தழை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இனி சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபிஷ் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.